இன்னைய மேட்ச்ல ஒரு வழியா இந்தியா டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. என்னதான் லாஸ்ட் மேட்ச் இந்தியாவை போட்டு ஆஸ்திரேலியா பொழந்திருந்தாலும் நேத்தெல்லாம் காத்தோட போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இன்னைய மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஹர்ஷ்தீப் சிங் பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. ஆஸ்திரேலியன் ஓபனர்ஸ் 2 பேரும் உள்ள வந்த வேகத்தை பார்த்தா லாஸ்ட் மேட்ச் எங்க விட்டோமோ அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்றோம் பாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது போல இருந்துச்சு. அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. ஆனா நம்ம ஹர்ஷ்தீப் சிங் இருக்கும்போது பயம் என்ன, அவரோட ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்குள்ளேயே 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஒரு பக்கம் மிச்சல் மார்ஷ் பேட்ல பாலே படாம இருக்கும். அந்த டைம் தான் இறங்குவாரு டிம் டேவிட். என்னடா ரூமுக்குள்ள இருந்து ஜெயின் ராபர்ட்லாம் வருது. என்னங்க அந்த மனுஷன் இறங்கின ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே 4-6ன்னு மாத்தி மாத்தி பறக்க விட்டுட்டு இருக்காரு. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. 14க்கு 2ன்னு இருந்த ஸ்கோரை 70க்கு 2ன்னு எடுத்துட்டு வந்துருவாரு. இப்ப ஒரு விக்கெட்டை எடுத்தே ஆகணும்னு வருண் சக்கரவர்த்தி கையில பால கொடுத்திருப்பாங்க. கேட்டது கொடுக்கப்படும்னு சொல்லி பேக் டு பேக் 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்திருப்பாரு நம்ம வருண் சக்கரவர்த்தி. இதுக்கப்புறம் தான் வந்தாரு விநாயக்குங்கிற போல. அப்புறம் தான் ஸ்டாயினிஸ் வந்தாரு. இவரு அதிரடியா ஆடி இவரோட அரை சதத்தை பதிவு செஞ்சிருப்பாரு. இன்னொரு எண்ட்ல இருந்த மேத்யூ ஷாட் 26 ரன்னோட அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்திருப்பாரு. ஃபைனலா 20 ஓவர் முடியும் போது ஆஸ்திரேலியா 186க்கு 6ன்னு ஒரு நல்ல டோட்டலை செட் பண்ணுவாங்க. 187 ரன் அடிச்சா வின் பண்ணலாங்கிற நிலைமையில இந்தியாவோட ஓபனர்ஸான சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் இறங்கினாங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க 50 ரன் அடிச்சாலும் சரி 500 ரன் அடிச்சாலும் சரி நாங்க இந்த மேட்சை வின் பண்ணவே போறதில்லைங்கிற போல தான் ஆடிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல 10 ரன்னுக்கும் 15 ரன்னுக்கும் ஒருத்தங்களா விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்ல ஹேசல்வுட் பண்ண வேலையை இந்த மேட்ச்ல நாதன் எலிஸ் பண்ணிட்டு இருக்காரு. 111க்கு 4 விக்கெட்னு இருக்கும்போது இப்போ இறங்கினாரு நம்ம வாஷிங்டன் சுந்தர். இறங்கினதுல இருந்தே 6-4ன்னு அதிரடியா ஆரம்பிச்ச அவரு ஒரு பக்கம் நல்லா விளையாடிட்டு இருக்கும் போது திலக் அவுட் ஆயிடுவாரு. லாஸ்டா இறங்கின ஜிதேஷ் சர்மாவும் வாஷிங்டனும் சேர்ந்து லாஸ்ட் வரையும் மேட்சை கொண்டு போயிட்டு 18வது ஓவர்ல அடிச்சு வின் பண்ணி தந்திருப்பாங்க.